எனது பெயர் ராகுல் சாவர்கர் அல்ல, ராகுல் காந்தி. எந்த காரணத்தை முன்னிட்டும் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 14 அன்று டெல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் உரையை கேட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். இந்தியாவில் பெண்கள் மீதான வன்முறை குறித்து ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பேச்சுக்காக ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற பாஜகவின் கோரிக்கைக்குத்தான் நான் சாவர்கர் இல்லை என பாஜகவினரின் ஆதர்சத்தை சீண்டி பதிலளித்தார் ராகுல் காந்தி. ஆனால் பாஜக மட்டுமில்லாமல் காங்கிரசின் ஆதரவோடு ஆட்சி நடத்தும் சிவசேனா கட்சியும் ராகுலை கண்டித்தது. காங்கிரசின் ஆதரவோடு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாலும் சாவர்கருக்காக ராகுலை சிவசேனா எதிர்க்க துணிந்தது ஏன்? இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் சாவர்கரை கொண்டாடுவது ஏன்? முதலில் யார் இந்த சாவர்கர்? விநாயக் தாமோதர் சாவர்கர் 1883ஆம் ஆண்டு மே 8ஆம் தேதி மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள நாசிக் மாவட்டம் பாகூர் கிராமத்தில் தாமோதர் பந்த் சாவர்கர் மற்றும் ராதாபாய் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். சித்தபவான் பிராமண குடும்பத்தில் பிறந்த சாவர்கர் அவரது தாய் தந்தை போன்றே ஆன்மீகத்திலும் தனது மதம் சார்ந்த பற்றிலும் மிக தீவிரமாக இருந்தார். சிறுவயதிலிருந்தே சாவர்கர் ராமாயணம், மகாபாரதம் கதைகளையும் மறைந்த மராத்திய தலைவர்கள் குறித்தும் கதைகளையும் கேட்டே வளர்ந்தார். சாவர்கருக்கு 9 வயதாக இருக்கும்போது அவருடைய தாய் ராதாபாய் உடல்நலக் குறைவு காரணமாக மரணித்தார். தாய் ராதாபாய் கவனித்து வந்த துர்க்கை கோவில் வழிபாடு பணிகளை முழுவதும் சாவர்கர் கவனித்து வந்தார். அதே நேரத்தில் தான் நாடு முழுவதும் இந்து முஸ்லிம் கலவரங்கள் அதிகரிக்க தொடங்கின. இது பாலகனாக இருந்த சாவர்கர் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தனது மதத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றியது. 12 வயது சிறுவனாக இருக்கும் போதே தனது கிராமத்தில் இருந்த தன் வயதொத்த சிறுவர்களிடம் அந்த சிந்தனைகளை விதைத்தார் சாவர்கர். அதேபோல பிரிட்டிஷ் ஆட்சியின் போது பூனா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பரவிய தொற்று நோயை தடுக்க ஆங்கிலேய அரசாங்கம் வீடுகளில் புகுந்து மக்களிடம் எல்லை மீறி நடந்தது. இதனை கடுமையாக விமர்சித்திருந்தார் சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகரின் தீவிர பற்றாளரான சாவர்கர் அவரின் கேசரி இதழில் ஆங்கிலேய ஆட்சி குறித்து வந்த பதிவுகளை தவறாமல் கவனித்து வந்தார். கிளர்ச்சியாளர்களால் ஆங்கிலேய அதிகாரி ராண்ட் கொல்லப்பட்டதை பாராட்டும் வகையில் கேசரி இதழில் கட்டுரை வந்தது. இது அந்த இதழை தடை செய்ய வித்திட்டது. இவை அனைத்தையும் கூர்ந்து கவனித்து வந்த சாவர்கர் தன்னுடைய குறிக்கோளாக ஆங்கிலேய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென தீர்மானித்தார். சிறிது காலத்திலேயே சாவர்கரின் தந்தை தாமோதர் பந்த் மரணமடைய தனது சகோதரர் கணேஷ் சாவர்கர் கட்டுப்பாட்டில் நாசிக்கில் வளர்ந்து வந்தார். பள்ளி பருவத்திலேயே சாவர்கருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த திருமணம் எந்த வகையிலும் அவரது குறிக்கோளுக்கு தடையாக இல்லை. பள்ளி பருவத்திலேயே தேசப்பற்று கவிதைகள், அது குறித்த சொற்பொழிவுகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பலரது கவனத்தையும் ஈர்த்தார் சாவர்கர். மராத்தி நாளிதழ் மற்றும் வார இதழ்களில் வந்த அவரது கவிதைகளும் கட்டுரைகளும் பாலகங்காதர திலகருடன் அவருக்கு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தியது. பூனாவில் உள்ள பர்குஷன் கல்லூரியில் பயின்ற சாவர்கர் கணிதத்தை தன்னுடைய பிரதான பாடமாக எடுத்திருந்தாலும் வரலாறு, தேசப்பற்று உள்ளிட்ட விஷயங்களிலும் அவரின் ஆர்வம் அதிகம் இருந்தது. கல்லூரி விடுதியில் சக மாணவர்களுடன் அரசியல் குறித்து பல்வேறு விவாதங்கள் அரங்கேறும். சாவர்கரின் விடுதி அறையை கல்லூரியில் சாவர்கர் முகாம் என அழைக்கும் அளவிற்கு அரசியல் விவாதங்கள் தொடர்ந்து நடைபெறும். கல்லூரியில் படிக்கும் போதே கையெழுத்து இதழ் ஒன்றையும் நடத்தி வந்தார் சாவர்கர். மக்களின் மனநிலையை தன் கவிதை வரிகளில் வெளிப்படுத்தி வந்தார் சாவர்கர். மறைந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், மராத்தி தலைவர்களை மையமாக வைத்திருந்தன அவரின் கவிதைகள். ஆங்கிலேய அதிகாரி ரண்டின் கொலைக்காக இந்து தர்ம சனார்க்ஷினி சபாவை நிறுவிய ஷபீகர் சகோதரர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் தூக்கிலிட்டது. இந்த சம்பவம் சபார்கரை கோபமடைய செய்தது. ஆங்கிலேயர்களை நாட்டிலிருந்து அகற்ற துர்காதேவி முன்பு சத்தியம் எடுத்து தன் ஆதரவாளர்களை திரட்டி மித்ரமேளா என்ற அமைப்பை நிறுவினார் சாவர்கர். விநாயகர் மற்றும் சிவாஜியை தங்களின் முன்னோடிகளாக வைத்து இளைஞர்களை ஆயுத போராட்டத்திற்கு தயார்படுத்தினார். இந்த கூட்டங்களில் உரையாற்றும் போது சாவர்கர் நம் நாட்டிற்காக நம் உயிரை அர்ப்பணித்து எதிரிகளின் இரத்தத்தால் பூமியை சிவப்பாக்குவோம், நம் மதத்தையும் நம் தாய் நாட்டையும் காப்பாற்றுவது நம் கடமை, நம் எதிரியை கொன்ற பிறகுதான் நம் உயிர் பிரிய வேண்டுமென உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். சாவர்கரின் இறுதியாண்டு தேர்வுக்கு முன்னர் அயல் நாட்டு ஆடைகளை துறக்கும் வகையில்
சுவதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. சாவர்கரின் இந்த முடிவை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிலர் எதிர்த்தார்கள். ஆனால் பெரும்பாலானோர் இது மக்களிடம் நம்முடைய சுவதேசி ஆடைகள் அணிவதோடு அரசுக்கு எதிரான சுதந்திர வேட்கையும் அதிகரிக்கும் என எண்ணினர். தனித்தனியாக எரித்து எதிர்ப்பு தெரிவிப்பதை விட கூட்டாக எதிர்ப்பு தெரிவிக்க முடிவு செய்தார் சாவர்கர். அதன்படி 1906ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி லோகமான்ய திலக் தலைமையில் அயல்நாட்டு ஆடைகள் எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வு மற்றும் இதில் சாவர்கரின் உரை அவரை கல்லூரியிலிருந்து வெளியேற்ற காரணமாக அமைந்தது. பின்னர் மும்பை பல்கலைக்கழகத்தில் தேர்வை எழுதி கல்லூரி படிப்பை முடித்தார். இந்த போராட்டத்திற்கு பின்பு ஆங்கிலேயர்களுக்கு நேரடி எதிரியாக மாறினார் சாவர்கர். கல்லூரி படிப்பை முடித்த சாவர்கர் அபினவ் பாரத் என்ற அமைப்பை உருவாக்கினார். இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இளைஞர்களை ஆயுத புரட்சிக்கு தயார் செய்வது. இந்த இயக்கம் குறித்த தகவல்கள் ரகசியமாக காக்கப்படும் என சத்ரபதி சிவாஜி அவர்களின் மதம், நாடு மற்றும் மூதாதையர்கள் பெயர்களில் சத்தியம் செய்த பின்னரே உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர். மேலும் கடைசி மூச்சு உள்ளவரை தாய்நாட்டின் விடுதலைக்காக பாடுபடுவேன் என்றும் உறுதியேற்றனர். இதற்காக சாவர்கர் நாடு முழுவதும் பயணித்து இளைஞர்களை திரட்டினார். இது ஒருபுறம் தீவிரமாக நடக்க, பாரிஸ்டர் பட்டம் பெற சாவர்கர் இங்கிலாந்து புறப்பட ஆயத்தமானார். ஆனால் அதற்கான போதிய பணம் இல்லாமல் இருந்தார். பாலகங்காதர திலகரின் உதவியோடு லண்டனில் உள்ள ஷியாமஜி கிருஷ்ணவர்மா மூலம் கிடைத்த உதவித்தொகையால் லண்டன் சென்றார் சாவர்கர். தீவிர தேசப்பற்றாளரான ஷியாமஜி கிருஷ்ணவர்மாவின் வீடு சாவர்கருக்கு அவரை போல் எண்ணம் கொண்ட பலரின் நட்பு கிடைக்கும் இடமாக அமைந்தது. நாட்டின் விடுதலை குறித்த கூட்டங்கள் லண்டனில் சாவர்கரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் இந்திய விடுதலை என்பது ஆயுத புரட்சியால் மட்டுமே சாத்தியப்படும், அதற்கு நம் நாட்டில் போராடுபவர்களுக்கு நாம் ஆயுதம் கிடைக்க உதவ வேண்டும் என பேசினார். சட்டத்துறையில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற சாவர்கர் லண்டன் சென்றாலும் அவரின் முழு கவனம் வரலாற்றின் பக்கம் திரும்பியது. 1857ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்றதுதான் இந்திய சுதந்திரத்திற்காக நடந்த முதல் போர் என சாவர்கர் கருதினார். ஆனால் ஆங்கிலேயர்களால் அது ஒரு கிளர்ச்சி என்றே குறிப்பிடப்பட்டது. தன்னுடைய கருத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் ஆதாரங்களை முன்வைத்து புத்தகம் ஒன்றை வெளியிட்டார். 1857 காஸ் வந்தரேய சமர் என்ற புத்தகம் 1907ஆம் ஆண்டு மராத்தி மொழியில் வெளியானது. 1857ஆம் ஆண்டு நடந்த போரின் 50ஆம் ஆண்டு நிகழ்வு லண்டனில் கொண்டாடப்பட்டது. இந்திய சுதந்திரத்திற்கான முதல் போர் என சாவர்கர் அதனை சொன்னபோது இங்கிலாந்து பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அதனை கிளர்ச்சி என்றே குறிப்பிட்டனர். அதில் பங்கேற்றவர்களை திருடர்கள் என சொன்னது இந்திய மாணவர்களிடையே வெறுப்பை உருவாக்கியது. கல்லூரி புறக்கணிப்பு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அப்போது இருந்தே சாவர்கரின் நடவடிக்கைகளை இங்கிலாந்து போலீசார் கண்காணிக்க தொடங்கினர். சாவர்கர் இங்கிலாந்தில் இருந்து கொண்டே இந்திய ராணுவத்தில் இருந்த படை வீரர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தார். இதற்காக அவர் ஆங்கிலேய படையில் உள்ள சீக்கியர்கள் மற்றும் ஜாட் சமூகத்தினரின் வீட்டு முகவரியை வாங்கி அவர்களுக்கு ரகசிய தகவல்களை அளித்து வந்தார். தீவிர ராம பக்தரான சாவர்கர் இங்கிலாந்தில் ராம நவமியை விமர்சையாக கொண்டாட விரும்பினார். அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் சுதந்திர வேட்கையை அவரின் ஆதரவாளர்களுக்கு புகுத்தினார். சாவர்கரின் இந்த செயல் இங்கிலாந்து அரசை எரிச்சல் அடைய செய்தது. அதே நேரம் இந்தியாவிலும் கிளர்ச்சியாளர்கள் மத்தியில் சாவர்கர் ஆதிக்கம் அதிகம் இருப்பதை உணர்ந்தனர். இங்கிலாந்தில் உள்ள இந்திய கிளர்ச்சியாளர்களை கண்காணிக்க க்ரூசன்வெல்லி என்ற அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்தார். சாவர்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டது. அப்போது இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு படிக்க வந்த மதன்லால் தின்கரா தாய்நாட்டை காக்க வேண்டும் என விரும்புவதாக கூறி சாவர்கருடன் தொடக்கத்தில் பணியாற்றினார். ஆனால் பின்னாளில் வெள்ளியின் ஆளாக மாறியதும் அவரை துரோகி என இந்தியர்கள் விமர்சித்தனர். ஆனால் 1909ஆம் ஆண்டு மதன்லால் தின்கரா அதிகாரி வெள்ளியை சுட்டு கொலை செய்தார். இதன் காரணமாக மதன்லாலுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மதன்லாலை சிறையில் சந்தித்த சாவர்கர் உன்னுடைய தரிசனத்திற்காக நான் வந்திருப்பதாக தெரிவித்தார். அதன் பின்பு நடந்த இரங்கல் கூட்டத்தில் மதன்லாலை சுயமரியாதை கொண்ட இந்துவாக நான் பார்க்கிறேன் என்றார். அவர் செய்தது ஒரு தெய்வீகமான செயல், இது நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக என்று பேசினார். மதன்லால் இரங்கல் கூட்டத்தில் சாவர்கர் உரை இங்கிலாந்து அரசை வெறுப்படைய செய்தது. பாரிஸில் இருந்து திரும்பிய சாவர்கரை இங்கிலாந்து போலீசார் கைது செய்தனர். இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செயல்பட்டது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டது,
ஆங்கிலேய அதிகாரிகளின் கொலைக்கு மூளையாக செயலாற்றியது, இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக ஆயுதங்களை அனுப்பியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சாவர்கர் இங்கிலாந்தில் கைது செய்யப்பட்ட அதே நேரத்தில் இந்தியாவில் அவரின் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்தியாவில் ஜாக்சன் என்ற அதிகாரி கொல்லப்பட்டதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி சாவர்கரால் அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக சாவர்கரின் சகோதரர் கணேஷ் சாவர்கர் கைது செய்யப்பட்டார். அதே நேரம் சாவர்கரின் இளைய சகோதரர் நாராயணன் சாவர்கர் புரட்சிகர இயக்கங்களோடு தொடர்பு இருப்பதாக கைது செய்யப்பட்டார். இங்கிலாந்தில் கைது செய்யப்பட்ட சாவர்கர் இந்தியா கொண்டு வரப்பட்டார். 1910 ஜூலை 1ஆம் தேதி மோரியா என்ற கப்பலில் கடுமையான பாதுகாப்புடன் சாவர்கர் இந்தியா அழைத்து வரப்பட்டார். மற்றொரு புறம் சாவர்கரை காப்பாற்றும் நோக்கில் அவரை மீட்க பல்வேறு நடவடிக்கைகளை அவரது ஆதரவாளர்கள் மேற்கொண்டனர். சாவர்கர் பயணித்த கப்பல் பிரெஞ்சு துறைமுகம் வந்ததும் கப்பலில் இருந்து சாவர்கர் கடலில் குதித்து அங்கிருந்து டாக்ஸி மூலம் பாரிஸ் நகரம் செல்ல வேண்டும் என்பதுதான் திட்டமாக இருந்தது. ஆனால் சாவர்கரை மீட்க வருபவர்கள் வர தாமதமானதால் பிரான்ஸ் மண்ணில் தப்பித்தும் பிரான்ஸ் காவல்துறையினர் உதவியோடு இங்கிலாந்து அதிகாரிகளிடம் சிக்கிக் கொண்டார். சாவர்கரின் இந்த செயல் அப்போது உலக நாளிதழ்களில் தலைப்புச் செய்தியாக இருந்தது. பிரான்ஸ் மண்ணில் கைது செய்த ஒருவரை இங்கிலாந்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததை பல தரப்பினர் கண்டித்தனர். ஆனால் ஜெர்மனிக்கு எதிராக இங்கிலாந்தும் பிரான்சும் ஓர் அணியில் இணையும் தருவாய் என்பதால் இந்த அழுத்தத்தை பிரான்ஸ் அரசு பெரிதும் பொருட்படுத்தவில்லை. இந்தியா வந்ததும் சாவர்கர் எர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டார். சாவர்கருக்கு எதிரான வழக்குகள் 3 நீதிபதிகள் கொண்ட சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு 1910ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அவருக்கு 2 ஆயுள் தண்டனை மற்றும் அவரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டன. இந்த செய்தி அவரின் ஆதரவாளர்கள் மத்தியில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. சாவர்கர் தண்டனைக்கு எதிராக அரசுக்கு கடிதங்களை எழுதி தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர். தண்டனையை தொடர்ந்து அந்தமான் சிறைக்கு கொண்டு செல்லப்படும் முன்பு தானே சிறையில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார் சாவர்கர். 4 மாதங்களுக்கு பின்பு அந்தமான் சிறைக்கு 1911ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி கொண்டு செல்லப்பட்டார். அந்தமான் சிறையில் 7வது பிளாக்கில் உள்ள 123வது செல்லில் சாவர்கர் அடைக்கப்பட்டார். அரசியல் கைதியான சாவர்கர் கொடுங்குற்றம் புரிந்தவர்களுடன் தங்க வைக்கப்பட்டார். தன்னுடைய சிறை வாழ்க்கை குறித்து சாவர்கர் எழுதிய புத்தகத்தில் அந்தமான் சிறையில் தான் அனுபவித்த துயரங்கள் குறித்து குறிப்பிட்டுள்ளார். சாவர்கர் வாழ்ந்த சிறையின் காப்பாளராக இருந்தவர் பெய்ரி. இவரின் கட்டுப்பாட்டில் சிறையில் இந்தியர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தனர். இந்திய கைதிகளுக்கு உணவு வழங்குவது, அவர்களுக்கான அடிப்படை உரிமை, ஏன் இயற்கை உபாதை கழிக்கக்கூட அனுமதி மறுக்கப்பட்டது. கொடுங்குற்றம் புரிந்தவர்களுக்கான சிறையில் இருந்த சாவர்கரால் இதனை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆங்கிலேயர்களின் இந்த தண்டனை வழங்கும் முறையை கடுமையாக எதிர்த்தார். சிறையில் உள்ள இந்தியர்களை விடுவிக்கும் நோக்கில் ஆங்கிலேய அரசுக்கு கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என ஒரு கடிதத்தை எழுதினார் சாவர்கர். 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட சாவர்கரின் முதல் கருணை மனு நிராகரிக்கப்பட்டது. சாவர்கர் தான் சமர்ப்பித்த 2வது கருணை மனுவில் தன்னை விடுவித்தால் பிரிட்டிஷ் அரசின் மீது தவறான புரிதலோடு இருக்கும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நல்வழிப்படுவார்கள் என தெரிவித்து ஆளுநர் கவுன்சிலுக்கு நேரடியாக அனுப்பியிருந்தார். 1919ஆம் ஆண்டு விநாயக் சாவர்கர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் தன்னுடைய 4வது கருணை மனுவை அளித்தார். அதனையும் பிரிட்டிஷ் அரசு நிராகரித்துவிட்டது. அரசியல் கைதிகளை கருணை அடிப்படையில் விடுவிக்கப்பட்ட போதும் சாவர்கரை அவர்கள் விடுவிக்கவில்லை. 1920ஆம் ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிகளின் தலைவர்கள் மகாத்மா காந்தி, விட்டல்பாய் பட்டேல் மற்றும் பாலகங்காதர் திலக் ஆகியோர் சாவர்கருக்கு நிபந்தனையற்ற விடுதலை வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர். ஆனால் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்ற கையெழுத்துடன் பல்வேறு நிபந்தனைகளோடு சாவர்கர் ரத்னகிரி சிறைக்கு மாற்றப்பட்டார். அங்கு வலதுசாரி சித்தாந்தமான இந்துத்துவாவின் தேவைகள் குறித்து எழுதினார். இந்துத்துவ தத்துவத்திற்கு எழுத்து வடிவம் கொடுத்தார் சாவர்கர். 1924ஆம் ஆண்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட போதும் ரத்னகிரிக்குள்ளாகவே அவரின் நடவடிக்கைகளை சுருக்கியது பிரிட்டிஷ் அரசு. இந்த இடத்தில் சாவர்கரை எண்ணற்ற தலைவர்கள் நேரில் வந்து சந்தித்தனர். மகாத்மா காந்தி, அம்பேத்கர் என பலர் சந்தித்து அவரிடம் கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபட்டனர். ரத்னகிரியில் முதல் முறையாக காந்தி கொலையாளி நாதுராம் கோட்சேவை சாவர்கர் சந்தித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பு 1937ஆம் ஆண்டு பம்பாய் மாகாணத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்தவுடன் சாவர்கர் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி ரத்னகிரியிலிருந்து வேறு இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார்.
ரத்னகிரியிலிருந்து வெளியேறிய சாவர்கர் இந்து மகாசபையின் தலைவராக பதவி வகித்தார். சிறையில் வெளிவந்த பின்பு சாவர்கரின் ஆர்வம் முழுவதும் இந்து கலாச்சாரம் மற்றும் அதன் அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் மீது இருந்தன. ஒரு இந்து என்றால் அவர் ஒரு தேசியவாதியாக இருக்க வேண்டும் என்பதே சாவர்கரின் விளக்கமாக இருந்தது. இந்து, சமணம், பௌத்தம் மற்றும் சீக்கியம் ஆகிய மதங்கள் அனைத்தும் ஒன்றே என விளம்பினார். இந்திய துணைக்கண்டம் ஒரு இந்து ராஷ்டிராவாக இருக்க வேண்டும் என்பதில் சாவர்கர் உறுதியாக இருந்தார். அதே நேரத்தில் ஆரியம், திராவிடம் என்பதற்கு எதிராக இருந்த சாவர்கர் தாய்நாட்டின் மீது பற்றுள்ள அனைவரும் இந்துக்கள் தான் என வரையறுத்தார். இந்திய கலாச்சாரத்திற்கு எந்த வகையிலும் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள் என சாவர்கர் தீவிரமாக நம்பினார். ஆனால் சாவர்கரின் இந்த கருத்துக்கு பல இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்து கலாச்சாரத்தை பாதுகாக்க ரத்னகிரி இந்து மகாசபாவை தொடங்கிய சாவர்கர் இந்து பண்பாடு மற்றும் பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டார். வேறு மதங்களுக்கு மாறியவர்களை தாய் மதத்திற்கு திரும்பும்படி அழைப்பு விடுத்தார். அதே நேரத்தில் ஹிந்தியை பொதுவான தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் சமுதாயத்தில் உள்ள சாதிய பாகுபாடு மற்றும் தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தார் சாவர்கர். ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரம் மற்றும் அவர்களின் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் சாவர்கர் உறுதியாக இருந்தார். அந்த வகையில் ஜெர்மனி ஜெர்மானியர்களுக்கே என ஹிட்லரின் நாசிசம் கொள்கைக்கு ஆதரவாக இருந்தார் சாவர்கர். அதே நேரத்தில் இத்தாலியின் பாசிச கொள்கையையும் ஆதரித்தார். நாசிசத்தை கடுமையாக எதிர்த்த நேருவை வன்மையாக விமர்சித்தார் சாவர்கர். ஹிட்லரை விட ஜெர்மனிக்கு என்ன வேண்டும் என்பது நேருவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என விமர்சித்தார். இந்தியாவில் உள்ள இந்துக்களும் ஜெர்மானியர்களும் ஒன்று என்று குறிப்பிட்ட சாவர்கர் அங்குள்ள சிறுபான்மை யூதர்களை இங்குள்ள முஸ்லிம்களுடன் ஒப்பிட்டார். ஆனால் எந்த இடத்திலும் ஹிட்லரின் யூதர்கள் இன அழிப்புக்கு ஆதரவாக சாவர்கர் கருத்து தெரிவிக்கவில்லை. வரலாற்று ஆய்வாளர்கள் பலர் இந்து ராஷ்டிரியம் அமைய சாவர்கர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிடுகின்றனர். இந்திய போலீஸ் மற்றும் ராணுவத்தில் உள்ள இஸ்லாமியர்களை சாவர்கர் துரோகிகளாக பார்த்ததாக கூறப்படுகிறது. இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு கோரி ஜின்னா கோரிக்கை வைத்தபோது சாவர்கர் தனி நாடு கோராமல் இந்தியாவிற்குள்ளேயே இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு தனி ராஜ்யம் கோரினார். இரண்டாம் உலக போர்க்காலத்தில் சாவர்கர் இந்து மகாசபையின் தலைவராக இருந்தார். அப்போது சாவர்கர் முன்வைத்த கோஷம் அரசியலை இந்துமயமாக்கிவிட்டு ராணுவத்தில் இந்துக்களை நிரப்ப வேண்டும் என்றார். 1942ஆம் ஆண்டு காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கிய போது சாவர்கர் அதனை கடுமையாக விமர்சித்தார். மேலும் அவர் போரில் இந்துக்கள் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்றும் அதன் மூலம் போர்க்கலைகளை கற்க வேண்டினார். அதே நேரத்தில் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடாது என கேட்டுக்கொண்டார். ஜின்னாவுடன் காந்தி பேச்சுவார்த்தை நடத்தியதை இந்து மகாசபா கடுமையாக கண்டித்தது. குவைட் இந்தியா இயக்கத்தை கடுமையாக எதிர்த்த சாவர்கர் அரசு பதவிகளில் இருந்து யாரும் விலக வேண்டாம் என கடிதம் மூலம் சாவர்கர் கேட்டுக்கொண்டார். மகாத்மா காந்தியின் படுகொலைக்கு பின்பு நாதுராம் கோட்சே கைது செய்யப்பட்டார். அவருடன் சேர்ந்து காந்தி படுகொலைக்கு திட்டம் தீட்டியவர்களும் கைது செய்யப்பட்டனர். RSS அமைப்பைச் சேர்ந்த நாதுராம் கோட்சே இந்து மகாசபா அமைப்பிலும் தொடர்புடையவராக இருந்தார். கோட்சே ஆசிரியராக இருந்த மராத்தி நாளிதழ் அமைய சாவர்கர் முதலீடு செய்திருந்தார். கோட்சே மற்றும் சாவர்கர் இருவருக்குமான தொடர்பின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். சாவர்கர் கைதுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பம்பாய் பதிப்பில் காந்தி படுகொலையை சகோதரத்துவ மோதலால் ஏற்பட்ட கொலை என சாவர்கர் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. காந்தி படுகொலைக்கு திட்டம் வகுத்து கொடுத்தார் என்ற அடிப்படையில் சாவர்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த கொலைக்கான முழு பொறுப்பையும் கோட்சே ஏற்றுக்கொண்டாலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு அப்ரூவராக மாறிய திகம்பர் பட்சின் வாக்குமூலத்தின்படி 1948ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி சாவர்கரை பார்க்க கோட்சேவுடன் தான் சென்றதாகவும் வெளியே காத்திருந்த தன்னிடம் கோட்சே சாவர்கர் வெற்றியுடன் திரும்பி வா என வாழ்த்தியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதற்கு போதிய ஆவணங்களோ ஆதாரங்களோ இல்லை. காந்தியின் படுகொலைக்கு பின்பு சாவர்கரின் வீடு பொதுமக்களால் சூறையாடப்பட்டது. காந்தி படுகொலைக்கு கைதாகி வெளியே வந்த பின்பு மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக சாவர்கர் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருப்பதாக கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அதன் பின்னர் இந்துத்துவ அமைப்புகளின் கலாச்சார நிகழ்வுகளில் சாவர்கர் கலந்து கொண்டார். இந்தியாவின் முதல் பிரதமரான நேரு சாவர்கரின் கொள்கைகளை கடுமையாக எதிர்த்து வந்தார். சாவர்கருடன் ஒன்றாக மேடை ஏறும் வாய்ப்புகளை நேரு தவிர்த்தார்.
1966ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதியன்று மூச்சு திணறல் காரணமாக சாவர்கர் மரணமடைந்தார். சாவர்கர் மறைந்தாலும் அவரது அரசியல் தொடர்ச்சிகள் இன்றளவும் இருக்கத்தான் செய்கின்றனர். சாவர்கர் மீதான ராகுல் காந்தியின் விமர்சனத்திற்கு வந்த கடுமையான எதிர்வினைகள் அதைத்தான் உணர்த்துகிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.